தஞ்சையில் நேற்று விஜய் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார், பார்த்தீங்களா? பார்த்தேன். தயவு செய்து யாரும் தலைவரின் வாகனத்தை பின்தொடர்ந்து வர வேண்டாம். தஞ்சாவூரில் தாவேக தலைவர் விஜயை பின்தொடர்ந்து சென்றபோது விபத்தில் சிக்கிய 19 வயது இளைஞர் கவலைக்கிடமாக உள்ளார் என்ற தகவலை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அந்த பொதுக்கூட்டம் இறுதியில் அடிக்கோடிட்டு சொல்றாரு, விஜய் அவர்களோட வண்டியை பின்தொடரக்கூடாது, டிவிகே தொண்டர்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. திருப்பி சொல்றாங்க. அதையும் மீறி பின்தொடர்ந்து 5 பேர் விபத்துக்குள்ளாயிருக்காங்க. அதில் 2 பேர் ஐசியூலேயே அட்மிட் ஆயிருக்காங்க. இன்னும் டிவிகே தொண்டர்கள் விஜய் அவர்கள் ஒரு நடிகரை தான் பார்க்குறாங்களா? அதாவது அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் நடிகர் தான். அவர் அரசியல்வாதியாக யாருமே பார்க்கல. ஏன்னா இன்னும் நடிகராக தான் பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. ஆனால் அவங்கள பார்த்தணும், இப்படினாலும் பார்த்தணுன்ற ஒரு இதில் அவங்க விரட்டிட்டு வராங்க. ஒரு நடிகராக தான் இன்னும் பார்த்து தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க இளைஞர் கூட்டத்தில் நடந்து நடிகராக தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஃபேன்ஸ் சொல்கிறத கேட்டு நடந்திருக்கணும். அவங்க கொஞ்சம் பார்க்கணும் ஆவலாக இருக்கிறதுனால அப்படி ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். தலைவராக ஏற்றுக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் தஞ்சையில் நேற்று விஜய் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார், பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த பொதுக்கூட்டம் இறுதியில் அடிக்கோடிட்டு சொல்கிறாரு, விஜய் அவர்களோட வண்டியை பின்தொடரக்கூடாது, டிவிகே தொண்டர்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. திருப்பி சொல்கிறாங்க. அதையும் மீறி பின்தொடர்ந்து 5 பேர் விபத்துக்குள்ளாயிருக்காங்க. அதில் 2 பேர் ஐசியூலேயே அட்மிட் ஆயிருக்காங்க. இன்னும் டிவிகே தொண்டர்கள் விஜய் அவர்கள் ஒரு நடிகரை தான் பார்க்குறாங்களா? அதாவது அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் நடிகர் தான். அவர் அரசியல்வாதியாக யாருமே பார்க்கல. ஏன்னா அரசியல்வாதிக்கான ஒரு அடிப்படை அறிவோ தகுதியோ எதுவுமே இல்லை அவருக்கு. ஏன்னா அவரோட ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள எல்லா மீட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உயிர் பலி அல்லது படுகாயம். உயிர் பலி ஆகாத ஒரு மீட்டிங்னா அது நேற்று நடந்த தஞ்சையில் உள்ள மீட்டிங் தான். அது கூட இன்னும் ஐசியூவில் இருக்குன்றது நீங்களே எல்லாமே சொல்கிறீங்கல்ல. அதாவது தொடராதன்னா பின்தொடர்ந்து வான்னு அர்த்தம் அவர் சொல்கிறது. அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஏதாவது தொண்டர்களை பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு ஏதாவது ஒரு தோற்றம் இருக்கா? யாராவது பேசுகிற விதத்தில் பார்த்தீங்களா? இப்போ மற்ற அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இதர கட்சிகள் எத்தனையோ கட்சிகள் இருக்குது. எந்த கட்சி மீட்டிங்லையாவது இந்த மாதிரி யாராவது ஒரு விதண்டாவதம் பேச்சு இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நாட்டில் என்ன நடக்குதோ அதை ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுகிறது. இதே மாதிரி தான் பாண்டிச்சேரி மீட்டிங்கில் போயிட்டு ரேஷன் கடையே இல்லாத மாநிலம்னாரு. ரேஷன் கடையை திறந்து 8 மாதம் ஆச்சு அங்கே அப்படின்னு அந்த முதலமைச்சரை பேட்டி கொடுத்தாரு. அதாவது நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தூங்கி எழுந்திரிச்சு யாராவது எழுதி கொடுத்துக்கிற, அதாவது அவர் ஏன் நடிகர்னு சொன்னோன்னா இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் டைரக்டர் கொடுக்குற ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு போய் மேடை முன்னாடி பேசுகிறது தான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அரசியலுங்கிறது அது அடிப்படையிலேருந்து வரணும். அவங்க அப்பாவை அரசியல்வாதின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கிறலாம். விஜயை அரசியல்வாதியாகவே ஏற்றுக்கிறவே முடியாதுன்றது தான் அவங்க தொண்டர்கள் ஏற்றுக்கிறல. ஏன்னா அவர் நடிகராக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கார். அவர் ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனாக மாறுறதுக்கு இன்னும் ரொம்ப டைம் ஆகும். அவர் உடனே நான் தனியாக தேர்தலில் நிற்பேன், நான் மாத்திரம்தான் சிஎம்மாக வருவேன்னு சொல்கிறதெல்லாம் நடக்காத விஷயம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஈக்குவலாக நான் எடுத்ததுமே தனியாக நிற்க போகிறேன், சிஎம்மாக வரப்போகிறேங்கிறதெல்லாம் ப்ராக்டிகபிள் கிடையாது. அவர் என்ன நடிகராக தான் பார்க்குறாங்க. நடிகராகவும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்கள பார்த்தணும், இப்படினாலும் பார்த்தணுன்ற ஒரு இதில் அவங்க விரட்டிட்டு வராங்க. ஆனால் அது இல்லாமல் அவங்கள வரவே தேவையில்லைன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் வராதிங்கன்னு தான் சொல்கிறாரு. அதையும் மீறி வராங்க. அது ஒரு சின்ன என்னோட கருத்து என்னென்னா, அவங்க யாருக்கோ நம்ம திண்டிவனம் தாண்டி பேரிகார்டு வச்சு ஒருத்தரையும் நம்ம செக் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு வாங்கிட்டு வராங்களா, அது செக் பண்ணுறாங்க, இது செக் பண்ணுறாங்க. இது போல் ஒருத்தவங்க வராங்கன்னு தெரியுது, எல்லாருக்குமே தெரியும். இவங்க பின்தொடருவாங்கன்னு தெரியும். போலீஸ் அதை பேரிகார்டு போட்டு அவங்கள தடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு. அவங்க தடுத்திருந்தாங்கன்னா இது போல் நடந்திருக்காது. ஆனால் அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காங்கன்ற ஒரு கருத்து. தொண்டர்களும் வரக்கூடாது, தயவு பண்ணி வரக்கூடாது. அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, அவர் இன்னும் ரொம்ப தொண்டர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. அதெல்லாம் பின்தொடர்ந்து வராங்க. அது அவர் அதெல்லாம் எதுவும் என்னை பற்றி எதுவும் பண்ணாதீங்க முதல்ல சொல்கிறாரு, இல்லை சொல்ல. ஆனால் கேட்க மாட்டாங்களா? என்ன பண்ணுறது? மக்கள் கேட்க மாட்டாங்களா? அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்களா? என்ன பண்ண முடியும்? இப்போ இருக்கிறது ஏடிஎம்கே டிஎம்ஏ தான் இருக்குது. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்ல போகிறாங்க? இப்போ அதுதான் இப்போ ஆட்சி மாறினா எப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. முயற்சி பண்ணி பார்த்தா என்ன கிடைக்குது? இதில் போய் என்ன கிடைக்குது? ஒன்றும் கிடையாது.
முயற்சி பண்ண பார்த்தா தான் தெரியும். ஆட்சி மாற்றுமே. அவங்க ஃபேன்ஸ் சொல்கிறத கேட்டு நடந்துருக்கணும். அவங்க கொஞ்சம் பார்க்கணும் ஆவலாக இருக்கிறதுனால அப்படி ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த ரோட் ஷோவில் அதெல்லாம் அது மேலேருந்து கை காமிச்சு பண்ணுறது அதுமாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் அந்தமாதிரி பிரச்சனை வராது. உள்ளே இருக்கிறதுனால தான் வந்து எட்டி பக்கத்தில் வந்து பார்க்கறதுனால தான் பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்சு தோணுது. தலைவராக ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நடிகராக பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவ பையங்களுடைய வெறித்தனம், அவரை பார்க்கணும், நேரடியாக பார்க்கணும், பேசணும், கை கொடுக்கணும், ஒரு ஆர்வம், உணர்வுகள் கூட்டுது. இதில் பேர் கெடுது, அந்த ஆள் பேர் தான் கெடு, விஜய் பேர் தான் கெடு. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு அவரும் சொல்லி தான் பார்க்குறாப்புல, மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அவர் என்ன செய்வார்? ஒரு வாயா என் பின்னாடி வா வந்து விழுந்து சார்டா சொன்னார் இல்லையே. இவங்களாக தானே ஏறி விழுந்து போகிறாங்க. அவர் மீட்டிங்கை முடிச்சுட்டு பத்திரமா போங்க நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி மீறியும் வந்தா அப்போ என்ன செய்ய முடியும்? நடிகனாக தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட இப்போ வந்து அரசியல் மேடைகளில் ஒரு நடிகராக நடிச்சுட்டு தான் இருக்கார். அவர் அரசியல்வாதியாக என்ன பக்குவப்படல. ஆனால் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனால் அரசியலுக்கு வந்த முன்னாடி அந்த அரசியல் கட்சி தலைவருக்குரிய பக்குவத்தை வளர்த்துக்கிறணும். அந்த பக்குவத்தை இது வரைக்கும் விஜய், அதாவது ஒரு பொம்மையை வந்து கீ கொடுத்து ஆட்டுவோம்ல, அது மாதிரி தான் விஜய் வந்து இப்போ அரசியல் மேடைகளில் பேசிகிட்டு இருக்கார். ஸோ நேற்று உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டக்கேன்னு வந்துட்டுருக்கார். நீங்கள் ஒரு நல்ல தலைவன் இல்லை பொறுப்பான நடிகராக இருந்திருந்தா உங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு எல்லாரும் திரும்பிப்போம் அப்படின்னு அந்த இடத்துல நின்று சொல்லியிருக்கலாம். இந்த விஜய் அந்த பல மேடைகளில் பண்ணியிருக்கார். சவுண்டு ஓவராக இருக்கும். நீங்கள் சவுண்டை நிப்பாட்டிங்கன்னா நான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். பகிரங்கமாகவே பேசுவார். அந்த ஸ்டாண்டை ஏன் விஜய் நேற்று எடுக்கலை? நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வண்டி வந்துட்டுருக்குங்கிறது தெரியல. அவங்க வண்டியை நிப்பாட்டினீங்கன்னா டோட்டல் க்ரௌடு நின்றோம். திரும்பி போடனா போகிறோம். அதை ஏன் அவர் செய்யலை? ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் பொலிட்டிஷியன், அவ்வளோதான். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஸ்கிரிப்ட் வருது, வர்றதை அவர் படிக்கிறாரு. நீங்கள் சினிமாவில் என்ன 10 டேக் வாங்கி கரெக்டானதை எடிட்டிங்கில் கொண்டு வந்துடலாம். அரசியல் மேடையில் அப்படி பண்ண முடியாது. நேற்று அவர் மேடையில் படிக்கும் பொழுதே வந்து இந்த ஸ்கூல் பையன் படிப்பான்ல, அப்படி தான் படிச்சுட்டு இருந்தார். உண்மையாகவே அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசியலுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க எடுத்துக்கிற பாணியை பொறுத்து தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி குரூப் 5 எழுதினாருன்னா அவர் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி ஒரு அரசியல்வாதிக்குங்கிறது அரசியல்வாதிங்கிற ஒரு கோர்ஸ் கிடையாது, அது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. மக்களுக்கு யார் சேவ் பண்ண வர்றாரோ அவர் அரசியல்வாதி. அந்த அடிப்படையில் ஒரு நடிகனாக இருந்தவர் தன்னை வந்து அரசியல்வாதின்னு முயற்சி பண்ணுறாரு. அது அதாவது இந்தியா வல்லரசு நாடாயிருச்சு. ஆனால் யாராலையும் ஒரு சுயமான முடிவு எடுக்க முடியல. அவர் கோடிக்கிட்டு சொல்கிறார், ரசிகராகிய நீங்கள், அதாவது ரசிகர்கள்னு அவர் சொல்லலை, அரசியலுக்கு வந்து தொண்டர்கள் தான் சொல்ல, தொண்டர்களை பின்பற்ற வேணாம். நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் எப்படின்னா கிங்காங்க கண்டாலே ஓடுறாங்க. இப்போ விஜயை பார்க்கலுமோ ஓடத்தாத்திவாங்க. இது காலங்காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறி வரும். இது கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி தான் இது. நடிகராக தான் பார்க்குறாங்க. ஒரு முறைனாச்சும் அவரை பார்க்கணுங்கிறதுனால பார்க்குறாங்க. அவர் ஒரு அரசியல்வாதியாக பார்க்கல, சும்மா ஒரு டைம் பாஸுக்கு அவர் நம்ம ஊருக்கு வராரு பார்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு பார்க்குறாங்க. மக்கள் வந்து இன்னும் ஆர்வலராக இன்னும் சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. அதுக்கு ஒன்றும் அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது, விஜயும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க உயிரை நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணும். அதுக்கு வந்து வேறு யாரும் ஒன்றும் முடிவு பண்ண முடியாது. நடிகர் தான் பார்க்குறாங்க. அவர் வந்து நாங்கள் வந்து இன்னும் மக்கள் வந்து எப்படி சொல்கிறது, படத்தை நடிக்கிறாரு அவர் தான், அப்படி தான் நினைப்ப ஒழிய தலைவர்னு யாரும் நினைக்கல. இந்த லேடிஸ் ஓட்டு தான் கொஞ்சம் பிரியும் ஒழிய, அதுதான் வெறித்தனமாக இருக்காங்க ஒழிய வேறு நாங்களாம் அப்படி தான் இருக்கோம். எல்லாமே குறை சொல்லதான் வச்சுவாங்க, ஆப்போசிட்டில் உள்ளவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் பாரு கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கோம். விபத்துனால விஜய் அவர்களுக்கு தானே இப்போ நேம் கெடுது. இப்போ விஜய் அவர்கள் இதுக்கு பொறுப்பே இருக்கணும் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், விஜய் அவர்களால் இதுவே சரி செய்ய முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லை, இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன வழி? ஆக்சுவலாக பண்ணிங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். இவங்க வந்து பின்தொடர்றது, இவங்களும் இன்னும் கொஞ்சம் வேறு எதனா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறா போல் இருக்கணும். ரெண்டாவது, ஏன்னா யாருக்கும் சொல்லாமல் எங்கேயும் போக முடியாது. எப்படியா இருந்தாலும் தெரியப்படுத்தி, ஒரு கூட்டன்றது தெரியப்படுத்தி தான் போடுது. அதனால் வந்து தெரியாமல் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு காவல்துறையும் சப்போர்ட் பண்ணணும், நம்ம பொதுமக்கள் அதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணணும். அவங்க சப்போர்ட் பண்ணால் தான் இது பண்ண முடியும். இப்போ எது பண்ணாலுமே எது நடந்தாலுமே கெட்டது வந்து இவங்களுக்கு கட்சிக்கு தான் இப்போ கெட்ட பேர் ஆகும். இவங்க தலைவர் இதே கட்டுப்படுத்த முடியலன்ற பேர் தான் வரும் கண்டிப்பாக. ஏங்க இது அரசியல்வாதி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு சொன்னீங்க, யாரும் உங்களை நம்பி வரல. உங்களை தனிச்சு போட்டிடுறேன்னு நீங்களா பெருமையாக பேசிக்கிறதா? தனிச்சு போட்டிடுற உங்களை நம்பி யாரும் உங்களை வந்து அரசியல்வாதியாக ஏற்றுக்கிறல. மற்ற கட்சிகளில்
நீங்கள் எல்லா மீட்டிங்லையும் இதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் போய் பேசுனீங்களே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. நேற்று மீட்டிங்கில் ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசலை நீங்கள்? ஏன்னா உங்கள் மனைவிக்கே உங்கள் வீட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு அந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. நேற்று அந்த சப்ஜெக்டை தொட்டார் அவர். இன்னொன்று இடம் கொடுக்கலைன்னு சொல்கிறீங்களே, இடம் கொடுக்கலைன்னு எப்படி சொல்ல? கொடுத்ததுனால தானே நேற்று பார்த்தீங்களா பிரச்சனையா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே தேர்தலுக்கு முன்னாடி போய் மக்களை நேரடியாக களத்தில் சந்திப்பாங்க. இவர் என்ன சொன்னார்? நீங்களும் ஒரு யங்ஸ்டர்ஸ் தானே, உங்களுக்கு ஒரு மீடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு நாட்டில் நடக்கிற எல்லா அரசியல் கட்சியோட நிலவரமும் தெரியும். நான் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு மக்களை சந்திப்பேன்னு சொன்ன எந்த தலைவரையாவது இது வரைக்கும் நீங்கள் அரசியல் வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்ன தெனாவிட்டு திமுறா, இது என்னன்றே தெரியல. அப்போனா அவனுக்கு அரசியல் அறிவு இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு இதே தவிர, தனிச்சு எல்லாரும் அவரையே சீன்றாங்கன்னா யார் உங்களை சீண்டிருந்தால் தான் உங்கள்கிட்ட வந்திருப்பாங்களே கூட்டணிக்கு. ஏங்க, அதாவது ஒரு தொகுதி 2 தொகுதி கேட்குற கட்சிகள் கூட உங்களை நம்பி வரலையே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாசன், அவரை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கட்சியில் தொண்டர்கள், தலைவர் அவர் தான். அவர் கூட விஜயை மதித்து வரலையே, எப்படி வருவாங்க? ஏன்னா இவரோட பலம் என்னன்றதை இன்னும் எலெக்ஷனுக்கு பிறகு தான் தெரியும். இவர் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாருன்றது. பட் ஓட்டு வாங்குவார். 18 வயசு நிரம்பிய அந்த கல்லூரி பசங்க நேற்று போன அந்த கூட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி மாதிரியா இருந்தது. ரசிகர்கள் கூட்டம் தானே, விசில் அடிச்சுக்கிட்டு போனை தூக்கிட்டு ஆய் ஊயின்னு சவுண்டை கொடுத்துட்டு ஒரு கட்சி மீட்டிங் போன மாதிரி இருந்ததா ஊர்வலம்? ஏதோ படம் ரிலீஸு ரசிகர்கள் ஷோவுக்கு போகிற மாதிரி தான் அந்த படம் போச்சு. இல்லை, என்னை பொறுத்தளவில் ஒரு 10% தான் வரும். ஒரு 10-20 சீட் வாங்கினா பெருசு. ரசிகர்கள் கூட்டம் தான் இருக்க வழிய மக்கள் இல்லை. ரசிகர்கள் தீர்மானிக்க. இனிமேல் சினிமாவிலேருந்து ஒருத்தர் எழுத்தவுக்கு அப்புறமா சினிமாவிலேருந்து ஒருத்தர் அரசியல் சிஎம்மாக வர முடியாது. திமுக ஆட்சியில் கூட தான் கள்ளச்சாராயம் ஓடிச்சு, 40 பேர் செத்தாங்க. அப்போ உடனே நம்ம திமுக குறை சொன்னோமா? சாராயம் குடித்தா செத்தான். அது மாதிரி அவர் மெனக்கெட்டு சொல்கிறாரு, என் வண்டியை பின்தொடர வேணாம். நீங்கள் அவர் தான் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. நம்ம ஜனங்கள் மாறாதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஜனங்கள் மாறணும். அதாவது மாற்றம் வேணுங்கிறான். அதாவது திராவிட நாடுங்கிறாங்க. திராவிடத்துலேருந்து ஒரு சேஞ்ச் வரணுங்கிறான். வந்துட்டு போட்டோம். விஜய் யாருக்கும் ஆவல் இல்லை. ரெண்டாவது, காலங்காலமாக அரசியல்வாதிகளாகவே தான் வரணுமா? ஏன் ஒரு நடிகர் ஆட்சி அமைக்கக்கூடாதா? எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார், என்டிஆர் ஆட்சி அமைச்சார். அது மாதிரி ஒரு ஆட்சி மாறட்டுமே. இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? அதாவது மிலிட்ரி மேன்னா ட்ரைனிங் கொடுத்து தான் மிலிட்ரி மேன் ஆகும். அரசியல்வாதிக்கு ஏதாவது ட்ரைனிங் இருக்கா? இல்லை எம்ஜிஆர் இல்லை அண்ணா யார்? அதாவது நீங்கள் நினைக்கிறது இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. அரசியலுங்கிறது மக்களுக்கு நீ என்ன செய்ய போகிற, என்ன செய்யணுங்கிறத சொன்னால் போதும். அதுக்காக உங்கள் வீட்டு பாத்திரத்தை கழுவி போடுவேன், உங்கள் வீட்டு பிரச்சனையை செய்வேங்கிறதுலாம் அந்த காலம்னா மாறிடுச்சு. இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. அதாவது அடுத்த செகண்ட் அமெரிக்காவில் நடக்கிறத இங்கே உட்காந்து பார்க்குறோம். இன்னமும் நம்ம காலங்காலமாக இது என்ன மாற்றத்துக்கான, இது ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்ல விஜய் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அரசியலை கற்றுக்கிறணும். பையனை சினிமாவில் கொண்டு வர்றதுக்காக, நடிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கும் அவனை கனடாவுக்கு அனுப்புனார். அந்த பையன் போய் அங்கே எல்லாம் படிச்சுட்டு தான் இப்போ டைரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க, ஒன்றும் நீங்கள் புத்தகம் படிக்கணும், இல்லை பேப்பர் படிக்கணும், இல்லை கடந்த கால அரசியல்வாதிகள் எப்படி இருந்தாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வரணும். ஸோ இவருக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, ஒரு தப்பான கைட்லைன்ஸ் அதை கேட்டு ஆடிட்டுருக்காரு. வந்தால் நல்லது செய்வாங்க சொல்லி ஒரு இதுதான் ஒரு மக்களுக்கு ஒரு சரி இதையே தான் பார்த்துன்னு இருமே. டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருக்குது. கொஞ்சம் தொண்டர் மாற்றி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மக்கள் விழிப்புணர்வான்னு ஆகலைங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, அதை விட்டு ஒரு நடிகர் பின்னாடி போகிறதுங்கிறது. அவர் அரசியலுக்காக வந்திருக்காரு. வெற்றி தோல்வி இன்னும் போக அரசியல் காலத்தை தான் தெரியும். இப்போ உடனே சிஎம் ஆடுங்கிறது அது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒரு கட்சி முதல்ல என்ன அவங்க எப்படி எவ்வளோ மக்கள் தொகை, அவங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவோம், எத்தனை பர்சன்ட் ஓட்டுன்னு ஒன்றும் முடிவாகலை. எடுத்த உடனே நான் சிஎம் ஆகணுன்னாக்கா அது சாத்தியமே இல்லாது. இப்போ எம்ஜிஆர் வந்தாருன்னா, எம்ஜிஆர் திமுகவில் 20 ஆண்டு காலம் பணியாற்றினார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அரசியல் வராக முடிய கூட இருக்கவங்களாம் பணியாற்றிருக்காங்க. அவங்களும் மறைவாக போய் எந்த விதமான பணியாற்றம் உள்ள அரசியலை பற்றி என்னன்னு தெரியாது. திரும்பி உடனே நான் சிஎம் வேட்பாளர், நான் தான் சிஎம்னாக்கா அது நம்பத்தக்கிற மாதிரி இல்லை. எங்கள் மக்கள் இன்னும் எல்லாம் எவ்வளோ இன்னும் யாருமே கூட்டணி யாரும் வரமாட்டாங்க. ஆட்சியில் பங்கு உண்டுன்னு சொன்னார். ஆட்சியில் பங்கு உண்டுன்னு சொன்னதுக்கு யாருமே வரமாட்டாங்களே. மக்கள் அவர் ஒரு 5%
ஒரு 8-10% தான் இருக்கும். இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இளைஞர்கள் ஒரு 25% வந்து எல்லாருமே போட்டுருவாங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு தேதிக்குமாலையோ ஒரு அதிமுகவிலையோ ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஓட்டு போட முடியும்? யாராவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேர் போடுவாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் 2 பேர் ஓட்டு போடுவாங்க. பார்க்க தான் போகிறாங்களா ஒழிஞ்சு ஓட்டு போட யாரும் போகல. உள்ள 5000 பேர் தானே இருந்தாங்க, வெளியே பாதி பேர் இருக்காங்களா, அவங்களாம் உள்ள அனுமதிக்கல, அவங்களாம் வெளியே வரமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி அதாக கூட இருக்கலாம். நான் அஜித் ஃபேன், நான் விஜய்க்கு தான் ஓட்டு. அந்த ஃபுல்லாகவே எங்கள் டீம் ஃபுல்லாக. ஏன் அதனால் அஜித் ஃபேனாக இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஏன் ஓட்டு? இவங்க யாரும் சரி கிடையாது. இவங்க வந்து நாட்டை திருத்துவார்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அதனால் எங்கள் டீம் ஓட்டு ஃபுல்லாக அவரு தான். இந்த பாரு, நான் ஜூம் பண்ணுங்கள், இப்போ ஒன்று வைக்கலன்னா ஒரு 5 வருஷமாகவே அஜித் ஃபேன், 10 வருஷமாக அஜித் ஃபேன். ஸ்கூல் படிக்கும்போது அஜித் ஃபேன் தான், விஜய் தான் ஓட்டு.